முயல் வளர்ப்பு என்பது மிகவும் எளிமையானதும், குறைந்த முதலீட்டில் தொடங்கக்கூடியதும், அதே சமயம் அதிக வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு சிறு தொழில். முயல்கள் மிகவும் அழகான, விரைவாக இனப்பெருக்கம் காணும் மற்றும் சந்தையில் எப்போதும் தேவை கொண்டுள்ள உயிரினங்களில் ஒன்று. முயல் வளர்ப்பை தொழில்முறையாக மேற்கொள்வோர் மட்டுமின்றி, வீட்டுத் தோட்டத்தில் சிறிய அளவில் பொழுதுபோக்கு முயற்சியாகவும் வளர்க்கலாம். ஆனால் முறையான திட்டமிடலுடன், சுத்தம் மற்றும் பராமரிப்புடன் முயல் வளர்ப்பு மேற்கொள்ளப்பட்டால் அது ஒரு சிறந்த வணிக வாய்ப்பாக மாறுகிறது. முயல்கள் இயற்கையில் அமைதியான விலங்குகள். அவை விரைவாக பழகிக் கொள்வதோடு குறைந்த இடத்திலும் வளர்க்கப்பட முடியும். பெரிய நிலம், மேய்ச்சல் பரப்பு அல்லது அதிக வசதிகள் அவசியமில்லை. சிறிய கூண்டுகள், போதுமான சுத்தம், தண்ணீர், உணவு ஆகியவை இருந்தாலே முயல்கள் ஆரோக்கியமாக வளரும். முயல்களின் முக்கிய பலம் அவற்றின் இனப்பெருக்க திறன். ஒரு பெண் முயல் வருடத்திற்கு 5 முதல் 6 முறை குட்டிகளை ஈன்றுவிடும். ஒவ்வொரு முறையும் 6 முதல் 10 குட்டிகள் வரை பிறக்கும். இதன் மூலம் குறுகிய காலத்திலேயே அதிக முயல்களை பெற்றுக்கொள்ள முடியும். முயல் வளர்ப்பில் முக்கியமானது உணவு. முயல்களுக்கு பசும்புல், காய்கறிகள், தானியங்கள், பருப்பு வகைகள், கீரைகள் போன்றவற்றை கொடுக்கலாம். பசும்புல் அவற்றின் முக்கிய உணவாக இருந்தாலும் புரதம் நிறைந்த உணவுகளும் அவசியம். வணிக ரீதியாக முயல் வளர்ப்பவர்கள் சிறப்பு பேலட் உணவுகளை பெல்லட் ஃபீட் பயன்படுத்துகிறார்கள். இது முயல்களின் உடல் எடையை விரைவாக அதிகரிக்க உதவுகிறது. மேலும் எப்போதும் தூய்மையான தண்ணீர் கிடைக்க வேண்டும். தண்ணீர் குறைவாக கிடைத்தால் முயல்களின் உடல் நலனில் சிக்கல்கள் ஏற்படும். முயல் வளர்ப்பில் சுத்தம் மிகவும் முக்கியம். கூண்டுகள் அடிக்கடி சுத்தம் செய்யப்பட வேண்டும். அழுக்கு சூழலில் முயல்கள் விரைவாக நோய்கள் தாக்கி இறப்பதற்கான வாய்ப்பு அதிகம். முயல்களுக்கு பொதுவாக ஏற்படும் நோய்கள் குடல் நோய், தோல் சம்பந்தமான பிரச்சினைகள், காய்ச்சல் போன்றவை. தடுப்பூசி, மருத்துவ பராமரிப்பு மற்றும் சுத்தமான சூழல் மூலம் இந்நோய்களை தவிர்க்கலாம். முயல்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தவும், திட்டமிட்ட முறையில் விருத்தி செய்யவும் கவனம் செலுத்த வேண்டும். வணிக முயற்சியில் அதிக அளவிலான இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தாமல் விட்டால் பராமரிப்பு சிரமமாகிவிடும். எனவே, எத்தனை முயல்கள் தேவை, எத்தனை சந்தையில் விற்பனை செய்யப்பட வேண்டும் என்ற திட்டமிடல் அவசியம். முயல் வளர்ப்பின் முக்கியமான வருமானம் அதன் இறைச்சி, முடி மற்றும் குட்டி முயல்களின் விற்பனை மூலமே கிடைக்கிறது. முயல் இறைச்சி மிகவும் சத்தானது, கொழுப்பு குறைவானது, மருத்துவ ரீதியாகவும் பரிந்துரைக்கப்படும். குறிப்பாக உடல் எடையை கட்டுப்படுத்த விரும்புவோர், குண்டானவர்கள், இதய நோய் உள்ளவர்கள் ஆகியோருக்கு முயல் இறைச்சி ஆரோக்கியமான உணவாக கருதப்படுகிறது. உலகளவில் முயல் இறைச்சிக்கு அதிகமான தேவை இருக்கிறது. இந்தியாவிலும் குறிப்பாக ஹோட்டல்கள், ரெஸ்டாரண்ட்கள், ஆரோக்கிய உணவு தயாரிப்புகள் போன்ற துறைகளில் முயல் இறைச்சிக்கு சந்தை வளர்ந்து வருகிறது. அதேபோல முயல்களின் தோல் மற்றும் முடி வணிக ரீதியாக பயன்படுகின்றன. குளிர்பருவ நாடுகளில் முயல் தோல் விலையுயர்ந்த கோட்டுகள், பைகள், அலங்காரப் பொருட்கள் தயாரிக்க பயன்படுகிறது. இந்தியாவில் இது குறைவாக இருந்தாலும் எதிர்காலத்தில் வளர்ச்சி பெறக்கூடிய துறை. கூடுதலாக அழகு பிராணிகளாக முயல்கள் பெரிதும் தேவைப்படுகின்றன. குழந்தைகள், குடும்பங்கள் பொழுதுபோக்கிற்காக முயல்களை வளர்க்க விரும்புகிறார்கள். இதன் மூலம் குட்டி முயல்களின் விற்பனைக்கும் அதிகமான சந்தை இருக்கிறது. முயல் வளர்ப்பில் முதலீடு குறைவாகவே இருக்கும். சிறிய அளவில் 4 முதல் 5 ஜோடி முயல்களுடன் தொடங்கி அதை விரைவாக 50 முதல் 100 முயல்களாக விருத்தி செய்ய முடியும். கூண்டுகள், உணவு, தண்ணீர் மற்றும் அடிப்படை பராமரிப்பு செலவுகளுக்கே அதிக செலவு வரும். ஆனால் ஒரு முயல் 3-4 மாதங்களில் சந்தைக்கு தயாராகிவிடும். ஒவ்வொரு முயலையும் சந்தை விலைக்கு விற்பனை செய்வதன் மூலம் முதலீட்டை விரைவாக மீட்டெடுக்க முடியும். இந்த தொழிலில் பெண்களும், இளைஞர்களும், வேலை இல்லாதவர்களும் எளிதாக ஈடுபட முடியும். ஏனெனில் இதில் அதிக உழைப்பு தேவையில்லை. தினசரி சிறிது நேரம் செலவிட்டாலே பராமரிக்க முடியும். மேலும் முயல்களின் சாணம் நல்ல இயற்கை உரமாக பயன்படும். இது காய்கறி தோட்டங்கள், பழத்தோட்டங்கள், பசுமை நிலங்கள் ஆகியவற்றிற்கு நல்ல பயனளிக்கும். எனவே கூடுதல் வருமானம் பெறுவதற்கும் உதவுகிறது. முயல் வளர்ப்பில் முக்கிய சவால்கள் சந்தை வசதி மற்றும் விற்பனை தொடர்பானவை. முயல் இறைச்சி இந்தியாவில் இன்னும் பெரிய அளவில் பரவவில்லை.
ஆனால் ஆரோக்கிய உணவின் தேவைகள் அதிகரித்து வருவதால் எதிர்காலத்தில் இது நல்ல வணிக வாய்ப்பாக மாறும். சந்தையை விரிவுபடுத்த விளம்பரம், விழிப்புணர்வு, ஹோட்டல்களுடன் ஒப்பந்தங்கள், ஆன்லைன் மார்க்கெட்டிங் போன்ற முறைகள் பயன்படுத்தப்பட வேண்டும். அரசாங்கம் மற்றும் விலங்கு பராமரிப்பு துறைகளும் முயல் வளர்ப்பை ஊக்குவிக்கின்றன. சில இடங்களில் சப்சிடி, பயிற்சி, கடன் வசதி போன்ற உதவிகளும் வழங்கப்படுகின்றன. இளைஞர்கள், விவசாயிகள், சுய உதவி குழுக்கள் போன்றோர் இதனை பயன்படுத்தி முயல் வளர்ப்பை ஒரு நல்ல வருமான மூலமாக மாற்றிக்கொள்ளலாம். முடிவாகச் சொல்லப்போனால், முயல் வளர்ப்பு என்பது சிறிய அளவில் தொடங்கி பெரிய அளவில் விரிவுபடுத்தக்கூடிய ஒரு லாபகரமான தொழில். குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் கிடைக்கக்கூடியதால் இன்றைய காலத்தில் வேலை வாய்ப்புகள் குறைந்து கொண்டிருக்கும் நிலையில் முயல் வளர்ப்பு ஒரு சிறந்த சுயதொழில் வாய்ப்பாக மாறுகிறது. ஆரோக்கியமான உணவு, விரைவான இனப்பெருக்கம், குறைந்த பராமரிப்பு செலவு ஆகியவற்றால் முயல் வளர்ப்பு எதிர்காலத்தில் மிகுந்த வளர்ச்சி பெறும் தொழிலாக இருக்கும்.